ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த யூனிக்கான கிளஸ்டர் பீட் ஒர்க் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்பவே இந்த ஒர்க் வந்து யூனிக் அண்ட் நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து B7000 க்ளூ வந்து ஒரு 1 inch கேப்புக்கு நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டுமா ஒட்டிக்கோங்க. மெஷர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த 1/2 inch டிஸ்டன்ஸ், அடுத்த 1/2 inch, அடுத்த 1/2 inch, இப்படி ஒரு 2 inchக்கு வந்து நெருக்கமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளூ ஒட்டும் போது வந்து லைன்ஸாக விழும். ஒன்று நீங்கள் இப்படி போட்டாலும் ஓகே, இல்லை பொறுமையாக போடுறீங்கன்னா கிளாத் வச்சு தொடச்சினாலும் போட்டுக்கோங்க. க்ளூ பெனில் வந்து கொஞ்சமாக க்ளூ எடுத்துக்கோங்க. ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோன்ஸ் எடுக்கும்போது வந்து க்ளூ ஸ்டிக்கை வச்சு நல்லா அழுத்தி எடுங்க, அப்போ தான் ஸ்டோன்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன், ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆன மாதிரி. இதை வந்து நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டுமா ஒட்டிக்கோங்க. இப்படி தான் ஒட்டணுங்கிறதான் கிடையாது. இது வந்து கிளஸ்டர் பீட் ஒர்க் தான், அதனால அங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒட்டிக்கலாம். கீழே வந்து நெருக்கமாக ஒட்டிக்கணும், மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் கிளாஸில் வந்து பர்பிள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்ச கேப்பில் எல்லாத்துலேயுமே அந்த ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் வந்து அசிங்கமாக தெரியும். இதுக்கு ஒரு டிப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்து ட்ரை பண்ண விட்டுக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்டோன்ஸை நான் அழுத்துற மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா கிளாத்தோட மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த B7000 க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நீடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கிளாத்தில் வந்து எந்த ஒரு B7000 க்ளூ இருந்ததுக்கான அறிகுறியே இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் டியூப் பீட் கோல்டு அண்ட் டியூப் பீட் பர்பிள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு டியூப் பீட் எடுத்துக்கிறேன். இதை வந்து சிங்கிளாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே நம்ம எண்ணாட் போட்டு தான் முடிக்கணும், அப்போ தான் நீட் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி கோல்டு டியூபை வந்து கீழே வந்து நெருக்கமாக போட்டுக்கோங்க, மேலே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். இதுக்கப்புறம் பர்பிள் கலர் டியூப் பீட் எடுத்துட்டு அதையுமே கீழே வந்து நெருக்கமாக போட்டு மேலே வந்து கொஞ்சம் கேப்பில் வந்து தள்ளி தள்ளி போட்டால் மட்டுமே போதும். நான் பண்ணுற மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நடுவில் வந்து சிம்பிளாக ஒரு புட்டாஸ் போட போகிறேன். இது போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போடுறதுனால தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே ஷைனிங்காக தெரியும். இப்போ வந்து அடுத்தது வந்து 2 கட் பீட் எடுத்திருக்கேன், கோல்டு கட் பீட் அண்ட் பர்பிள் கட் பீட். இதையுமே கீழே வந்து நெருக்கமாக அங்கிட்டு இங்கிட்டும் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. எல்லாமே நாட் போட்டு தான் முடிக்கிறோம், அப்போ தான் இந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஒர்க் வந்து ஒவ்வொன்றா எண்ணாட் போடுறதுனால டைம் வந்து ரொம்ப ஆக தான் செய்யும், பட் அப்படி போடுறதுனால தான் இந்த லுக் வந்து நீட்டாக இருக்கும். கோல்டு கட் பீட் முடிச்சதுக்கப்புறம் பர்பிள் கட் பீடையும் கீழே நெருக்கமாக போட்டு மேலே தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் டச்சாக சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரிசோ சுகர் பீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடை எடுத்துட்டு இதை இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதோட ஃபினிஷிங் லுக் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சுகர் பீட் மட்டும் இந்த மாதிரி எண்ணாட் போட்டுக்கலாம். நடுவில் ஒரு 10 beads ஒன்ஸ் வந்து எண்ணாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது உங்களுக்கு அவ்வளாமல் இருக்கும். பாருங்கள், இதோட நெக் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதோட நெக் டிசைன் வந்து 1.25 inch வந்து நான் போட்டிருக்கேன். இதான் இதோட ஃபைனல் லுக். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.